சேனையின் கர்த்தா சீர்நிறைய யெகோவா வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்தீருப்பேன். திரியேக தேவே மகிமையுமாக்கே காலமாய் உண்டாகவே நித்தியமாழும் சதா காலமும் உளதாம் படியே ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த காலை பொழுதிலே தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய சொல்லி முடியாத இரக்கங்களினாலும் இந்த ஆண்டிலும் புதிய ஒரு மாதத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் நல்லவராக இருந்து நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை துதிகளை ஆண்டவருக்கு ஏறெடுத்து இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். இந்த புதிய மாதத்திலே கட்டாயம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துவார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளின் காலை பொழுதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்கள் மீது வைத்த அன்பினாலும் இந்த மாதத்தின் 4 மாதங்களை நிறைவு செய்து 5வது மாதத்தின் காலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று கூறிய ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு தருகிறதான உம்முடைய வார்த்தைகள் இந்த மாதம் முழுமைக்கும் எங்களை வழிநடத்துவதாக, எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தருளும். பேசுகின்ற அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கவிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் எல்லோரும் அறிந்தபடியாக உழைப்பாளர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய திருச்சபையின் நிறைய குடும்பங்கள் என்று சொல்வதை காட்டிலும் எல்லோரும் உழைப்பாளிகளாக இருக்கின்றபடினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் இந்த உழைப்பாளர் தினத்தின் சிறப்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உழைப்பை விரும்புகின்றவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கின்ற வேளையிலே அங்கே மனிதனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அதனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. மனிதனை படைத்து தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மனிதனை வெறுமனே அமரச் செய்யாமல் அந்த இடத்தை பாதுகாக்கவும் காக்கவும் உழைக்கவும் மனிதனை அந்த இடத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விரும்புகின்றார், உழைப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். திருமறையின் பல்வேறு வார்த்தைகள் அதனை சொல்லுவதாக இருக்கிறது. நீ கையிடும் எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் கட்டாயம் ஆண்டவர் அவ்விதமாக இந்த புதிய மாதத்திலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலே உங்களோடு கூட இருந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த புதிய மாதத்தின் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் விவிதமாக சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யோவான் நிருபம் எழுதப்பட்ட பின்புலத்தை சற்றே நாம் பார்க்கின்ற வேளையிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பரவி கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஞான கொள்கையினர் என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவினர் எழும்பி உலகம் சார்ந்த அறிவு சார்ந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தனர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம், எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மை அடைந்து விட்டோம் என்ற அந்த சிந்தனையோடு அறிவு சார்ந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறான சூழ்நிலையிலே அங்கு வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு குழப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நம்புவதா அல்லது இவர்கள் சொல்லுகின்ற அறிவு சார்ந்த காரியங்களை நம்புவதா? ஒரு கேள்வி எழுகிறது. அவ்வாறான கேள்விகள் எழும்பி ஜனங்கள் குழப்பத்தோடு இருக்கின்ற வேளையிலே யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதுகின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எத்தன்மை வாய்ந்தவர் என்பதையெல்லாம் அழகாக எழுதுகிறார். நாம் அந்த நிருபத்தை வாசிக்கின்ற வேளையிலே நமக்கு தெரியும், ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி இத்தகையதான காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு ஆணித்தரமாக ஒரு வார்த்தையை அது ஜனங்களுக்கு எழுதுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அறிவு சார்ந்து, அறிவியல் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அவை எல்லாவற்றை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குழப்பத்தோடு இருந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பும் விதமாக இந்த வார்த்தைகளை அந்த யோவான் நிருபத்திலே அழகாக பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே நமக்கும் தேவையான வார்த்தையாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நிச்சயமாக நாம் அதனை நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான பலன், ஆண்டவர் நம்மை நடத்துகின்றதான செயல்கள் என்பதை நம்மால் மறுக்க இயலாது. இந்த உலகம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்ற காரியங்களும் கேட்கின்ற செய்திகளும் நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று தெரியாதவர்களாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தின் செயல்பாடுகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. இதனை பழைய ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு உங்களோடு சற்று நேரம் தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நடந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவின் மீது படையெடுத்து வரும்படியாக எந்த இடத்திலெல்லாம் பாளையம் இறங்கலாம் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணுகிறான். அந்த காரியங்களை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான். ராஜாவும் அந்த வார்த்தைகளை கேட்டு சுதாரித்துக் கொண்டு அந்த இடத்திலெல்லாம் தான் சென்று மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பல நேரங்களிலே தப்பித்துக் கொள்ளுகிறார். இந்த காரியங்கள் சீரிய ராஜாவுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடைய அதிகாரிகளோடு நான் செய்யும் ஆலோசனையை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுகின்ற உளவாளி யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி தன்னுடைய அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அப்படி அல்ல ராஜாவே, இஸ்ரவேலிலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி நீர் பேசும் எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு அறிவிக்கின்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. உடனே சீரிய ராஜா இந்த எலிசாவை பிடிக்கும்படிக்கு குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவங்களையும் அனுப்புகிறார். அவர்கள் எல்லாரும் வந்து எலிசா தங்கி இருக்கிற அந்த பட்டணத்தை முற்றுகை போடுகிறார்கள். காலை பொழுதிலே எலிசாவினுடைய வேலைக்காரன் எழுந்து வெளியே வருகிறார். வெளியே வந்து மாம்சிகமான கண்களோடு அவர் காண்கிற காட்சி அவரை பதைப்பதைப்புக்குள்ளாக ஆக்குகிறது. குதிரைகளும் ரதங்களும் பலத்த இராணுவமும் அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டிருக்கிறது.
உடனடியாக ஓடி செல்கிறார். தன்னுடைய எஜமானிடத்திலே, எலிசாவினிடத்திலே, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? பதைபதைப்போடு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். வெளியே நம்மை பிடிப்பதற்காக குதிரைகளும் இராணுவங்களும் பலத்த ரதங்களும் சுற்றி முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை விட்டு தப்பித்து செல்ல கட்டாயம் நம்மால் இயலாது. நமக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? வேலைக்காரன் அவனை நோக்கி 15வது வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவனே என்ன செய்வோம்? என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று பதைத்து ஒரு கேள்வியை எழுப்புகிறான். வேலைக்காரன் பதைத்துக் கொண்டிருக்கிறான். எலிசாவுக்கோ மனதிலே சிறிதளவு கூட பயம் இல்லை. காரணம், எலிசா ஒன்றை ஆழமாக விசுவாசிக்கிறார். உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். யோவான் அழகாக சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இந்த இடத்திலே எலிசா சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்திலே, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நான் யூகிக்கிறேன், கட்டாயம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன பண்ணியிருப்பார்? சிரிச்சிருப்பார். ஏயா, இங்க உங்களையே என்னையும் தவிர வேற யாரும் இல்லை, என்னை உங்களெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாயிடுச்சா? அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்கிறீர்களே, இங்க யார் இருக்கா? நிச்சயமாக அப்படி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எலிசா திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார், நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அழகாக எலிசா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேலைக்காரன் மனுஷீக கண்களோடு சூழ்நிலையை பார்க்கிறான். உண்மைதான், இந்த பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருந்தது உண்மைதான். இவர்கள் தப்பிச் செல்ல வழி இல்லாமல் இருந்தது உண்மைதான். மனுஷீக கண்களோடு அதை பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய மனுஷனாய் இருந்த எலிசா அதனை ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறான். அந்த சூழ்நிலையை ஆண்டவரோடு இணைந்து ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கிறான். அவ்வாறு பார்க்கிற வேளையிலே அந்த எலிசாவை சுற்றிலும் அந்த மலையிலே அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் தங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததை அவனால் காண முடிந்தது. முதலில் எலிசா அதனை கண்டு அடுத்தது ஒரு விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவரே, இதனை காணும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும், இதனை காணும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கின்ற வேளையிலே அவனுடைய வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுகிறது. அவனும் அதனை பார்க்கிறான். அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இதனை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு புறம் யோவான் நிருபம் எழுதப்பட்ட சூழலில் அறிவு சார்ந்த காரியங்களை சொல்லி ஜனங்களை திசை திருப்பக்கூடிய, குழப்பமடைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு புறம் இருவர் மட்டுமே இருக்கின்ற சூழ்நிலையிலே பலத்த இராணுவங்களும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை முற்றுகை போட்டிருக்கையிலே ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் பதைக்கின்ற பயத்தின் உச்சத்திற்கு சென்று பதைப்பு அடையக்கூடிய அந்த நிலையைப் போல நம்முடைய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இதனை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். உலகத்தில் என்ன காரியங்கள் வேண்டுமென்றாலும் நடைபெறலாம், எப்படிப்பட்ட சம்பவங்கள் வேண்டுமென்றாலும் நடைபெறலாம். அது இப்போது நாம் கண்டிருக்கும் இந்த கொள்ளை நோய்களாகட்டும், பொருளாதார ரீதியான இழப்புகளாகட்டும், இன்னும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயங்களாகட்டும், எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இவையெல்லாம் ஒருவேளை நம்மை பயத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்று ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்ற சூழ்நிலைக்கு நேராக நம்மை தள்ளலாம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை பராமரிக்கின்றார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 91:11 அழகாக சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கின்ற வல்லமை நிறைந்த ஆண்டவர். ஆக நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து, அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து, கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்து, எதிர்காலத்தை நினைத்து நாம் பயப்பட தேவையில்லை. அரசாங்கம் கொடுக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், அது ஒரு புறம். மற்றபடி என்னுடைய வாழ்க்கை என்னவாகும், பொருளாதார நிலைமை என்னவாகும், அடுத்தடுத்து நான் சந்திக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்மில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்த கூடியவராக, ஆற்றல் நிறைந்தவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, கட்டாயம் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நடந்ததை போல உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கின்றவர் பெரியவர். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதில் எவ்விதமான மாறுபாடும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்போது பாதுகாப்பார், எந்த சூழ்நிலையிலே அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் என்றால், அழகாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நாம் அடிக்கோடிட்டு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் எப்போது அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் போது, எப்போது நாம் உத்தமமாய் நடக்கிறோமோ, எப்போது நீதியோடு நடக்கிறோமோ, எப்போது பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் வாழ்கிறோமோ, அப்போதுதான் அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை இந்த வார்த்தையை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலைகளிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உத்தமமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையிலே அந்த வாழ்க்கை உத்தமம் நிறைந்ததாக, நீதி நிறைந்ததாக, பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் கட்டாயம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால், ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இப்போதே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உத்தமனுக்கு கர்த்தர், உத்தமனுக்கு துணையாக இருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக நாம் உத்தமமாக நடக்கும்போது நமக்கும் துணையாக இருப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அச்சுறுத்தலாம். நடந்து கொண்டிருக்கிறதான இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். எப்போது என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வரும்? எப்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்? எப்போது இயல்பான நிலைக்கு நான் திரும்ப முடியும் என்ற அந்த கேள்வியும் இந்த பயமும் நம்மோடு இருக்கலாம். பிரியமானவர்களை, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வெகு விரைவிலே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். உத்தமமாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே நாம் வாழுவோம். கட்டாயம் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலே உங்களில் இருக்கிற அந்த பெரியவர், உங்களில் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவர், நம்மில் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவர், உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற அந்த பெரியவர் நம் எல்லோரையும்
புதிய நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து நடத்துவாராக. அவ்வாறு நடத்துவதற்கு நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்படைப்போம். பரிசுத்தமான உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். இந்த புதிய மாதம் நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தின் காலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக இணைந்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆம் கர்த்தாவே, குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது யோவான் அடிகளாரின் மூலமாக நீர் கொடுத்த விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் அதை போல் ஒத்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பல்வேறு காரியங்களை எங்களுக்குள்ளாக திணித்துக் கொண்டிருக்கிறது. குழப்பமான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமான சூழ்நிலையிலே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற அந்த விசுவாசத்தை மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே தட்டி எழுப்பிய உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உலகத்தின் காரியங்கள் எவ்விதமாக இருந்தாலும் ஆம் கர்த்தாவே, எலிசாவை போல ஆவிக்குரிய கண்களோடு உம்முடைய துணையோடு அவற்றை பார்க்க நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு தருகிற பாதுகாவலை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எலிசாவினுடைய வேலைக்காரனை போல மாம்சீகமாக இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காமல் எலிசாவை போல ஆண்டவருடைய துணையோடு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதிலே உம்முடைய பாதுகாவலை பெற்று அந்த சூழ்நிலைகளிலே ஜெயத்தை பெற்று எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது சுவாமி. அப்படிப்பட்ட உத்தமத்தோடும் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளும். நீர் விரும்புகிறதான உத்தமத்தையும் நீதியையும் பரிசுத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தாரும். நடந்தேறி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் எவ்விதத்திலும் எங்களை பாதித்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே உம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்தருளும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக இருக்கு கிருபை தாரும் சுவாமி. இழந்து போன எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்திலே இரட்டிப்பாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை தந்தருளும். எங்களில் இருக்கிற பெரியவராய் இருக்கிற நீர், எங்களோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிற நீர், இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி நன்மையான ஈவுகளால் திருப்தியாக்கி காத்திருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை தருவதாக, புதிய கிருபைகளை பெற்று உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருக்க கிருபை தருவதாக இருக்க ஆண்டவர் தாமே உதவி செய்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களிலே தருகிற சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் சுவாமி. இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தருளும். கூடிய விரைவில் நாங்கள் எல்லாரும் மீண்டுமாக ஒன்றாக இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தாரும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறுவதற்கு கிருபை தந்தருளும். பொருளாதார ரீதியாக இழப்பை சந்தித்திருக்கிறதான அநேக குடும்பங்கள் உண்டு சுவாமி. கர்த்தர் தாமே அவர்கள் எல்லோரையும் பாதுகாத்தருளும், தேவைகளை சந்தித்தருளும். மருத்துவத்துறையிலே, அரசாங்க துறையிலே, காவல்துறையிலே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே இந்த கடினமான சூழ்நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே எங்களால் ஆன எல்லா விதமான உதவிகளையும் சுற்றி இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களை, மீண்டுமாக உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் தாமே உங்களோடு ஒவ்வொரு நாட்களிலும் கூட இருந்து நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.